லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜோட கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டோட தான் மலையாளம் இண்டஸ்ட்ரியில ஏன் அது லைக்கபிளா இருக்குன்னா, அந்த ஃபிலிம் லாங்குவேஜ எங்கேயுமே அவங்க யூஸ் பண்றதில்ல. அந்த ஃபிலிம் லாங்குவேஜோட அந்த கன்டென்ட்டையோ, கன்டெம்பரரியோ குடுத்து அவங்க வந்து சர்வ் பண்றாங்க. அது நான் கன்சியூம் பண்றப்ப எனக்கு டேஸ்டபுளா இருக்கு. அதனால நான் அத மத்தவங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன். தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் மத்த இண்டஸ்ட்ரியிலும் அது எங்கேயோ லேக் ஆகுது. அது ஆனா இப்ப நம்ம புடிச்சுட்டோம். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா? விடுதலை வந்து படம் பார்த்து நான் வெளிய வரேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது விடுதலை பார்ட் 2. நான் வந்து இப்ப லிஃப்ட்ல வர்றோம். என் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டே வர்றோம். என் ஃப்ரெண்ட் டக்குன்னு சொல்றான், "படம் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா போர் அடிக்கல." அப்ப எங்கேயோ அந்த ஃபிலிம் லாங்குவேஜ் வந்து அவர் டச் பண்ணியிருக்காரு. அதனால தான் அது வந்து பிரசன்டபிளா வந்திருக்கு இல்லையா? இதத்தான் நான் சொல்ல வரேன். இந்த மாரி வரும்போது எல்லா படமும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஓகே. நல்லா பேசுனீங்க. நல்லா இருந்தது கேட்க இந்த கான்வர்சேஷன். ஸ்மிதா வரீங்களா? அவங்க மலேசியா, அவங்க வரலையா? மலேசியா அவங்க ஷோபா வரியா? சீதா அதுக்கு ஒரு சாரி வேற கேட்கணுமே நீங்க. இன்னைக்கு தைப்பூசம் அவங்க கோயிலுக்கு போயிருக்கலாம் என்னன்னு தெரியல. ஆமாமா, நீங்க போலியா? இங்க இங்க எங்க நான் முருகன் கோயிலுக்கு போறது? இங்க இல்ல, நாங்க இருக்கிற இல்ல, லண்டனுக்கு தான் போகணும். தூண்ல இல்ல, துரும்புல இல்ல. இல்ல அதான் வீடுதான் கோவில். அந்த மாதிரி. ரைட். எனக்கு இன்னைக்கு தைப்பூசம் சொன்னதே பேங்க்குக்கு ஒரு வேலையா போலான்னு போனப்ப பேங்க்லாம் மூடி இருந்தாங்க. ஓ ஐயோ. தைப்பூசம்க்கு ஆபீஷியல் ஹாலிடேவா என்ன நம்ம ஊர்ல? ஆமா, அதுதான் எனக்கே இன்னைக்குதான் இதா இருந்துச்சு. பரவாயில்லையே. நாங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கும் காலேஜ்ல அப்பெல்லாம் எங்களுக்கு லீவ் விட்டா மாதிரி இல்ல இப்பதான் 85 எல்லாம் கொடுக்கல. 85 எல்லாம் திருப்தி இல்ல. சரி 2023க்கு அப்புறம் தான் கொடுத்துருக்காங்க. சரி சரி ஓகே. நீங்க எப்படி? நீங்க இப்பதான் ஸ்கூல் போறீங்களா? நான் வந்து இப்ப போன வருஷம் பாஸ் அவுட் ஆகும்போது தரல 12th. இப்ப கொடுத்துருக்காங்க கிளாஸ். போன வருஷம் தான் பாஸ் அவுட்டா? அவர் சும்மா உருட்டிட்டு இருக்காரு. நீங்க வேற. அவரு எண்டமால்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப புதுசா ஜாப் கிடைச்சிருக்கு, வேற ஜாப். எண்டமால்னா அந்த பிக் பாஸா? பின்ன நீங்க வேற. அவரு இல்ல பிக் பாஸ் எல்லாம் இல்ல. அதுதானங்க இல்ல எண்டமோலே. நான் அப்படிதான் படிச்சிட்டு இருப்பேன். அவனுங்க இருக்கிறாங்க. அவங்கள பத்தி எதுக்கு பேசி? இல்ல உண்மையாலுமே நான் எண்டமோலேன்னு தான் படிச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாள். அப்படியா? அது சின்ன வயசுல இருந்தே ஒரு ஹேபிட். அது யாருமே அந்த வார்த்தையை நம்ம காதுல சொல்லனா நம்ம படிக்கிறது தான் அப்படின்ற மாதிரி. அது ஈவன் அந்த நம்ம ரைட் ஸ்பெல்லிங்க கூட கொஞ்சம் உத்து பார்க்கவே மாட்டோம். எபிசோடுன்னு தான் நான் சின்ன வயசுல எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன், எபிசோடுக்கு பதிலா. ஓகே. அது கொஞ்சம் பப்ளிக்கா எங்கேயாவது ஒரு இடத்துல எபிசோடுன்னு சொல்லுவோம், இது எபிசோடா, நம்ம தான் இது வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் போல் இருக்கு. நம்ம ஊர்ல நிறைய பேர் கூட லப்பர் தானே சொல்லுவாங்க, ரப்பர் சொல்ல மாட்டாங்க, லப்பர். அது அது வந்து இந்த டிக்ஷனே ப்ராப்ளம். நான் சொல்றது நான் இந்த மீம்ன்றத மீமின்னு ரொம்ப நாளா படிச்சிட்டு இருந்தேன். அந்த மீமி பாத்தியா, இந்த மீமி பாத்தியா? ஜெயா பச்சன் அப்படிதான் சொல்லுவா பேத்தி கிட்ட அந்த ஒரு பாட்காஸ்ட்ல. யூ டாக்கிங் அபௌட் மீமி அப்படின்பா. அப்பா ஸ்வேதாவோட டாட்டர் சொல்ல, இட்ஸ் நாட் மீமி, இட்ஸ் நேம்ஸ் அப்படின்னு. அவங்க அபிஷியலா பிரிச்சுட்டாங்களா என்ன? அதெல்லாம் எப்போ நடந்துச்சு. யாரு? ஐஸ்வர்யாவா? இல்ல நான் ஸ்வேதா. ஐஸ்வர்யா ஆனா செப்பரேட்டடா தானே இருக்காங்க. ஆமா, அவ அந்த வீட்ல இல்ல இப்போ. அது கிருத்தி கிட்ட கேட்டா கரெக்டா தெரியும். கிருத்தி அயுதே இல்ல லிஸ்னர்ல இருக்கா. ஓகே. இல்ல இப்ப ரீசன்ட்டா இந்த இவங்க அம்பானி வெட்டிங் வந்தப்ப கூட அவங்க வாடகைக்காங்களா? இல்ல அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவளுக்கு இன்னும் டீடைலா தெரியும். நார்த். ஓகே. வடக்கன். அவ பெங்காலி. அவங்களுக்கு தமிழ் புரியுமா? அவ இப்ப நிறைய கத்துக்கிறா தமிழ். அவளுக்கு நம்ம பேசுறதெல்லாம் அவளுக்கு புரியுது, பட் அவளுக்கு பேச வர மாட்டேங்குது. ஆனா ரொம்ப டெப்தா தமிழ் வேர்ட் யூஸ் பண்ணா அவளுக்கு புரியாது. நார்மல் அண்ணு மாதிரி.
பட் இல்ல புரியும், பேச வராது, ஒரு பாட மட்டும் செய்வாங்க நினைக்கிறேன். பாடுவாங்க, பாடுவாங்க, ஆடுவாங்க, பாடிட்டே பின்னுக்கு ஒரு நான் ஆடலும் பாத்துருக்கேன். பாடலும் இருக்கு. நான் ஒரு தடவை இந்த லிசனரா, அனானிமஸ் லிசனரா போயிட்டு இருந்தப்ப இவங்க பாடிட்டு இருந்தாங்க. ஓ, அனு அப்ப நீங்களும் இந்த அனானிமஸ் வேலை பண்றீங்களா? ஓகே ஓகே. இல்லைங்க, அப்ப அது வந்து என்ன சொல்றது, சிங்கிங் ஸ்பேஸு. சரி. அது பேரே சிங்கிங் ஸ்பேஸ்னு போட்டு பண்றாங்க. அங்க சப்போஸ் ஏதாவது ஸ்பீக்கர் கொடுத்துட்டு பாடுனாங்கன்னா, இல்ல கூச்சப்படாம பாடுனா, நான் என்ன எருவு மாடு மாதிரி கத்திட்டா இருக்க முடியும். அதனால அந்த அந்த ஒரு சில இதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்போ வந்து ஐ மீன் ரொம்ப நேரம்லாம் கேட்கல, ஓகே. ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி ஏதோ கேட்டு விட்டேன். அனு கேட்டுக்கோ, நீ பாடுறத கேட்டு 5 மினிட்ஸ்ல ஓடிட்டாராம். இல்ல இல்ல, அதுக்கப்புறம் வேற யாரோ பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, சரி, நான் பிரேக் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சேன், அப்புறம் வரல. ஓகே. நல்லா தான் இருந்துச்சு. 8.5/10 கொடுக்கலாம். ஆமா, நாங்களே அன்னைக்கு சொன்னோம் நல்லா தான் பாடணும் அப்படின்னு. நல்லா தான் பாடுறாங்க. அது ஒரு இது போது போல இருக்கே, சிங்கிங் ஸ்பேஸ்ன்னு. நிறைய சிங்கிங் ஸ்பேஸ் போகுது. நானும் பாக்குறேன். நைட் ஒன்னு போகும். சிங்கிங் ஸ்பேஸ்லயே நிறைய கேங் இருக்காங்க. ஆமா. இதுக்கு இந்த இது இல்லாம கம்ப்ளீட்லி அன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல மூவி ஃபைண்டிங்னு தான் உள்ள போனேன். ஆனா அவங்க வந்து மூவி ஃபைண்டிங்கை வந்து ரிலாக்ஸேஷனுக்கு வச்சிருக்காங்க. பாடுவாங்க, ஓ, அவங்க பாடிட்டு இருக்கிற அந்த அடுத்த பாட்டு யாராவது பாடுறீங்களான்னு கேட்குற அந்த கேப்ல, சரி நான் ஒரு மூவி டவுட் சொல்றேன், அது கண்டுபிடிங்க ஓ. அப்படின்ட்டு. நான் அந்த மூவி டவுட்டுன்னு நினச்சிட்டு உள்ளே போயிட்டு, அதுக்கப்புறம் பாடலாம் பாடிட்டு இருந்தாங்களா, எனக்கு டக்குன்னு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. அவங்க ஒரு மாதிரி அதுக்கு பழக்கமாகி, சூப்பராக பாடுற அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆடா இருந்துச்சு. சரி, தப்பான இடத்துல இருக்கமா, இல்லை இந்த கேங்லேருந்து அப்படியே நைஸாக சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லாமல் அப்படியே கிளம்புவாங்களே, அந்த நீங்க மாதிரி பாடுனீங்களா கிளம்பிட்டேன். அப்பாங்க? இல்லை இல்லை, அது சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டு தான் வந்துட்டேன். நான் அந்த மூவிக்காக தான் உள்ளே போனேன்றேன். ஓகே ஓகே படம் நான் கேட்டப்ப அது படம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே. ஓ! ஓகே. இது ஏதோ படம் ஸ்பேஸ் போல இருக்கு, நம்மளும் ஏதோ இது பண்ணலான்னு உள்ள போயிட்டு ஸ்பீக்கர்லாம் வாங்கிட்டு இப்போ 2, 3 படம்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 10 நிமிஷத்துக்கு, 20 நிமிஷத்துக்கு பாடம் மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி நானும் திருப்பி எப்படா படம் வருவீங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன், வரல. ஓகே. அண்ட் நான் எதுக்கு சொல்றேன்னா, இங்க இருக்கிற யாருமே அங்க இல்லன்றேன். ஸோ அது தனி சிங்கிங் ஸ்பேஸா ஓடிட்டு இருக்குன்றேன். அந்த மாதிரி நிறைய இருக்குன்றதுக்காக சொல்ல வந்தேன். ஆமா ஆமா. யாருக்கு லோன் சாங்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, நீங்க வேற. ஆமா, டீம். இல்ல யாருக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் லோன்ஸ்ல இல்ல. அதனால நான் வந்து ஏடிஎம் கார்ட்ஸ். ஓ! பின் நம்பர். எஸ். கார்டு மேலே உள்ள 16 நம்பர் சொல்லு. ஐயோ ஐயோ, அதெல்லாம் வேற லெவல் கால்ல. ஆமா. இப்ப இப்ப கூட ஏதோ ஒரு காமெடி ஒண்ணு பார்த்தேன். அந்த வடக்கன் மாதிரியே ஃபோன் பண்ணி அந்த நம்பர் சொல்லு, இந்த நம்பர் சொல்லுன்றான். இவனும் அப்படியே ஃப்ளோல சொல்ற மாதிரியே சொல்லிட்டு, பையா பானிபூரி எவ்வளோ அப்படின்னா ₹15 அப்படின்னு அவனும் ஃப்ளோல சொல்லிடுறான். டேய் வடக்கன் தானே நீ அப்படின்னு. உங்க ஊர்லயும் நடக்குதா அந்த ஸ்கேம்லாம், கார்டு ஸ்கேம்லாம்? கார்ட் ஸ்கேம் இல்ல. ஆனா எங்களுக்கு இந்த மாதிரி இமெயில்ஸ்ல வருது நிறைய. எனக்கே வந்தது. நான் கூட நிஜமா லெஜிட் இமெயில் நினைச்சிட்டேன். எங்களோட இது டிரைவிங் லைசென்ஸ் எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு, நீ வந்து அனுப்பு அப்படின்னுட்டு, ரெனியூ பண்ணு அப்படின்னு டிரைவிங் லைசென்ஸ். பார்த்தா அப்படியே கரெக்டா ஓ! டிட்டோ அதே மாதிரி இருந்தது. அப்புறம் என் ஹஸ்பண்ட கேட்டப்பதான், இல்ல இல்ல அங்க பாரு ஒழுங்கா அப்படின்னு. அதான் ஸ்பேம். தப்பிச்சேன், இல்லைன்னா நான் ரிப்ளை ஓகே, வேற ஓகே. பண்ணிருப்பேன் அவனுக்கு. இங்க இப்ப வந்து இந்த ஸ்கேம் தான். உங்க பார்சல் வந்து ஃபெடெக்ஸ்ல மாட்டிருக்கு. அதுல ட்ரக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, ஒழுங்கா நீ வந்து
உன்னோட டீட்டெயில் சொல்லி இது பண்ணு அப்படின்னு. அப்புறம் உன்னோட டேட்டா ஆதார் கார்டும் பேன் கார்டும் வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, நீ பண்ணலையா, உண்மையா சொல்லு நீ தானே அப்படின்னு உன் மேல அப்படியே மிரட்டுறானுங்க தத்ரூபமா. ஓ என்னமோ அந்த படிச்சு ஐஏஎஸ் ஆகி ஒரு ஐபிஎஸ் ஆனவன் கூட அவ்வளோ கோவம் இருக்க மாட்டான் சிஸ்டம் மேல. ஓகே ஆனா இவனுங்களுக்கு ஃப்ராட்தனம் பண்றவங்களுக்கு அந்த ஒரு ஜெனியூனான ஒரு கோவம் வர மாதிரியே பண்றானுங்க பாருங்க. கரெக்ட். டெடிகேட்டடா பண்ணானுங்க. கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் இதாயிடுவாங்கல்ல, இது நம்பிடுவாங்க. என்ன ஆமா, வயசானவங்கன்னு என் வயசுல இருக்கிற பசங்களையே ஸ்கேம் பண்ணிருக்காங்க. ஓகே ஐ மீன் நான் சொல்ற 10 இயர்ஸ் பேக்கு. அதெல்லாம் வந்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கேம்னு ஓகே ஆல்மோஸ்ட் 30 lakhs பக்கம் ஸ்கேம் பண்ணியிருக்கானுங்க. வாவ் இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 5 lakhs போடுவீங்க, அது வரணும்னா இன்னும் ஒரு 2 lakhs கொடுன்னுவான், ம் அந்த 7 வரணும்னா இன்னும் ஒரு 1 lakh 1.5 கொடுன்னுவான், ம் இப்போ மொத்தமா 10 வரணும்னா இன்னொரு 5 கொடுன்னுவான். ம் இப்படி ம் பிச்சு பிச்சு கரெக்ட். பிச்சு பிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்தியன் ஆயில் கம்பெனி அவங்களோட சேவிங்ஸ் மொத்தமா விட்டாங்க இந்த மாதிரி. ஓ மை காட். ஓ இவனுங்க ஓகே தான் நைஜீரியன்ஸ். பட் அவ்வளோ அத்தன்டிக்கா இருக்கும். லிட்டரலி உங்க வீட்டுக்கே வந்து அவங்களோட அந்த ஜெனுனிட்டி ப்ரூவ் பண்றதுக்கான லெவல் ஆஃப் இதெல்லாம் இருந்துச்சு. அவங்க அதாவது அது ஒரு அந்த ஸ்கேமுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட சிரத்தையை சொல்றேன். யா யா ம் விடாமுயற்சியில ஆரம்பிச்சு ஸ்கேம்ல வந்து முடிச்சிருக்கோம். இல்ல, நீங்க பேங்க்ல இருக்கீங்களே கார்டு அப்படி அந்த இதுக்கு ஆனா இங்கேயும் ஸ்கேம்ஸ் நடக்குது. நான் பேங்கோட இதுல பார்த்தா ஃப்ராட், இந்த கிரிப்டோ கரன்சி, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸ் அதெல்லாம் நிறைய நடக்குது இங்கேயும். ஏமாறுறவங்க இருக்காங்க. அப்புறம் அதான் இருக்காங்க இங்கேயுமே. அதாவது நல்லா படிச்ச என் ஃப்ரெண்டோட அப்பாலாம் வந்து டிஎன்இபியில் வந்து அவருக்கு மேலே இன்னும் 2 போஸ்ட் தான் இருக்கு அப்படின்ற லெவல்ல இருக்காரு. அவருக்கு ரேண்டமாக மெசேஜ் அனுப்புறாங்க, ஏடிஎம் கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆகுது அப்படி இப்படின்னு வடக்கனுங்க அனுப்பி அழகா அடிச்சிட்டானுங்க. அவர் அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ சம்பளம் முடிஞ்சு இஎம்ஐலாம் போனதுக்கப்புறம் கூப்பிட்டுருக்கானுங்க போல் இருக்கு. ஸோ அக்கௌண்ட்ல வந்து 8000 தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த 8000மும் போயிடுச்சு. ஓகே. ஓ அவரே நான் சொல்றது ஏமாந்துருக்காரு. அதான் சொல்றேன். ஒரு 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 பெரிய ஆர்கனைசேஷன்ல சீனியர் போஸ்ட்ல இருக்கிறாங்க. அதான் இந்த படத்துல கூட வரும். எது இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு படம் பார்த்தேன். அதுல கூட மலையாள படம் தான். அதுல கூட வரும் ஒரு சீனு. ஒருத்தர் வந்து இந்த சைபர் கிரைம் ஆஃபீஸ்ல வந்து நிப்பாரு. இந்த மாதிரி என் பேங்க்ல இருந்து சேவிங்ஸ்ல இருந்து அடிச்சிட்டான் அப்படின்னு. அப்படியா சார், யார் நீங்க அப்படின்னா எஸ்பிஐ பிரான்ச் மேனேஜர்னுவான். அவனுங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியாது. ஏண்டா எஸ்பிஐ பிரான்ச் மேனேஜரா இருந்துட்டு. ஸ்மிதா வந்திருக்காங்க. ஸ்மிதா, ஹாய் ஸ்மிதா. ஹாய். டாபிக்கே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இதையும் கீழ ஒரு 10 பேர் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல அதுல ஒரு 13 பேர் 11 அதர் லிசனர்ஸ் வேற. அந்த இல்ல ரம்யா ஹெட்டிங்கே கிருஷ்ணன் வந்து இல்லாத ஒரு ஸ்பேஸ். ரம்யா கிருஷ்ணன் அந்த குழந்தையை தூக்கிட்டு வருவாங்கல்ல மேல அந்த ஒரு ஆமா கையில, ஆமா. அப்படி வந்திருக்காங்க டாபிக்கோட. வாங்க. ஆமா. என்ன டாபிக் இருக்கு? நான் வந்து 3 மாசம் ஆச்சு பிக் பாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து படமே பார்க்கல. இனிமே தான் எல்லா படமும் கேட்ச் அப் பண்ணணும். பிக் பாஸ் ஆரம்பிச்சதுல எங்களுக்கெல்லாம் என்ன வெளி உலகத்துல நடக்குதுன்னே தெரியாம இருந்தோம். நடக்குதுன்னே தெரியாது. யார் இறந்து போனா, யார் உயிரோட இருக்கா, என்ன ஆச்சு ஒண்ணும் தெரியல. ஆமா. யுஎஸ்ல எலெக்ஷன் நடந்து பிரசிடென்ட்டே மாறியாச்சு. அது கூட அப்புறம் தான் தெரியும். இல்ல அது எனக்கு தெரியும். ஏன்னா ஜாக் தான் அதுக்கு ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க. குற்றம் சொல்லிட்டு ஓகே இருந்தாங்க. ஓகே. அதனால அது ஓ, தெரியும். அதுவும் அங்க சொன்னதான் தெரியும். ஆமா. இல்ல ஆமா ஆமா. Yeah, Okay. வாங்க. எதுவா இருந்தாலும் பிக் பாஸ் வழியா வாங்க அப்படின்றீங்க. ஸோ அதான் விடாமுயற்சி. ஐ லைக் த கான்செப்ட். மாஸ் ஹீரோ இல்லாம ஒரு பார்த்தாச்சா ஆர்டினரி ஸ்மிதா? பர்சன் இல்லம்மா. ஓ கான்செப்ட் தான் கேள்விப்பட்டேன். ஸோ ரெஸ்ட் ஆஃப் இட் சஸ்பென்ஸ்லயே இருக்கட்டும் அப்படின்னு ஓ வச்சிருக்கேன் நல்ல பார்க்குற வேளை. அப்ப வரைக்கும். ஸ்டார்டிங்ல நீங்க வரல. நாங்க அப்படியே கொஞ்சம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம். ஓகே ஓகே. இல்ல நான்லாம் அவ்வளோலாம் ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் நான் வந்து ஐ டோன்ட் கேர்.
அப்போ ஓகே. தெரிஞ்சுட்டு போனாலும் ஐ கேன் என்ஜாய் த மூவி அந்த மாதிரி ஆளு. பிகாஸ் நான் லேட்டா எனக்கும் தான் பிடிச்சது. பார்ப்பேன் எவ்ரி மூவி. எதுவும் ரிலீஸ்ல பார்க்க மாட்டேன். இப்போ நீங்க ஓடிடில தான் பார்க்கணும் நினைக்கிறேன். இங்க ஓடுறதா தெரியலையே நம்ம இங்க இல்ல சினி வேர்ல்ட். ஓடும் 2-3 வீக்ஸ் ஓடும் எப்படியும். பட் எனக்கு இங்கேருந்து அட்லீஸ்ட் 20 மைல்ஸ் போகணும் நான். இங்க ஓ பக்கத்துல ஓடாது. ஓகே, ஹிந்தி வேணா ஓடும். தமிழ்லாம் நான் தள்ளி தான் போகணும். புரியுது. ஹிந்திலாம் ரிலீஸே ஆகலையே. ஆலியா? இல்ல 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 அவங்க சொல்ல ம். ஹிந்தி மூவிஸ் நார்மலா ஓடும் தியேட்டர்ல, இங்க லோக்கல் தியேட்டர்ல அப்படி சொல்றாங்க. ஆமா, இங்க இல்ல வந்து அவங்க சினி வேர்ல்டு ஹிந்தி தான் யூசுவலா இட் வில் ஸ்க்ரீன் இந்தியன் மூவிஸ். ஸோ இங்க பக்கத்துல இருக்கிற சினி வேர்ல்டு வந்து இட் ஓன்ட் ஸ்க்ரீன் தமிழ் மூவிஸ். ஆனா பொன்னியின் செல்வன் 2 போட்டான். 1 போடல, 2 போட்டான் ஃபார் சம் ரீசன். ஓகே. ஸோ அண்ட் ஹிந்தி ஒன்னு ஓடி இருக்கும்னு நினைச்சிருக்க மாட்டான். ஓகே. ஓடிடுச்சுன்னு 2 போட்டான். நான் 1 வந்து ஐமேக்ஸ்க்காக போனேன். 20 மைல்ஸ் தள்ளி போயிட்டு ஐமேக்ஸ்ல பார்த்தேன். ஓஹோ, நானும் ஐமேக்ஸ் தான் நினைக்கிறேன். ஞாபகம் இல்ல. ஸோ பட் 2 யூ வில் இங்கே லைக் பார்த்துட்டேன். விடாமுயற்சி, நான் கேரண்டி பண்றேன். பட் என்னன்னா க்ளோஷர் கொஞ்சம் ப்ராப்பரா கொடுத்துருக்கலாம் ஃபார் த சென்சிட்டிவ் கான்டென்ட் தே brought up. அதுக்கு ம். ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து முடிச்சிருக்கணும். ஓகே. பட் டைரக்டர் says he didn't want to spoon feed the audience and இல்ல ஹிஸ் மூவிஸ் ஆர் லைக் தட் ரைட்? ஐ வாட்ச் தி அதர் ஒன் அருண் விஜய் மூவி ஒன்று. ஐ forgot த நேம். ஸோ அதுலேயும் அப்படிதான் இருக்கும். நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு புரியாது. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ambiguous எண்டிங் மாதிரி இருக்கும். அண்ட் பீப்புள் டிஸ்கஸ் இட் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஸோ விச் கிவ்ஸ் தெம் மோர் visibility, more reason maybe to see it once again. பட் இதுல என்னன்னா they talk about EMA, okay, ம். extramarital affair, ம். and அவ வந்து டைவர்ஸ் கேக்குறா. ம். ஸோ அத வந்து அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஃபினிஷிங் கொடுக்கணும்னு நார்மலி வி வுட் எக்ஸ்பெக்ட். அது படம் முடியும் போது அதை பத்தி ஒண்ணுமே மென்ஷன் பண்ணாம ஐ லவ் யூ, சாரி அப்படி சொல்லிட்டு சேர்ந்துடுறாங்க. பட் ஓகே. வாட் யூ காட் டு கிவ், அப்ப நீ ஏன் அதை why did you bring it up then in the first place? ஓகே. ம். நீங்க படம் பாருங்க and then we will discuss. ஓகே. திருத்தியக்கா, அது வந்து தேவையில்லைல்ல, அதை காமிக்கணும்னு அந்த இடத்துல அவசியம் இல்லாம இருக்கும்போது அது எப்படி அது காமிக்கணும்னு இல்லைல்ல, அதனாலதான் அவன் வைக்காம இருக்காங்க. ஏன்னா அவன் வந்து என்ன காமிக்கணும்னு இருந்தாங்க, இவளுக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்ற மட்டும்தான், அந்த கான்செப்டை மட்டும்தான் வச்சிருந்தாங்க தவிர பிரகாஷ்ராஜ் யாரு என்ன ஏது அதெல்லாம் காமிக்கணும்னு அந்த இடத்துல அப்ப நீ அஃபேர் இருக்குன்னு அவ்வளோ ஒரு வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ அப்துல், அப்படி அதை நீ கொண்டு வரும்போது நீ அதை அப்படியே ஜஸ்ட் கான்செப்ட் இருக்குதுன்னு அப்படின்னு மேல்நோட்டமா சொல்லிட்டு போக முடியாதுல்ல. அது அப்படி கடந்து போற டாபிக் இல்லையே அது. இல்ல நீ பிரகாஷ் கடைசி யாரு வரைக்கும் என்னன்னு காட்டணுன்றதெல்லாம் அவசியமே இல்ல. பிரகாஷ்ன்றது ஓகே, தேவைப்படலக்கா அந்த இடத்துல. பிரகாஷ் யாருன்னு காட்டணும்னு அந்த இடத்துல தேவைப்படல. இல்ல அது பிரகாஷ் ஓகே, வேண்டாம், அது பிரகாஷ் ஓகே. வேண்டவே வேண்டாம் பிரகாஷ் அப்துல். வேண்டாம், பிரகாஷ்ன்றதுமே வேண்டாம். பட் ஒய் பிரகாஷ்ன்றத காட்டணும்ல. எனக்கு ஒய் பிரகாஷ்னு ஒய் 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 டிட் ஃபிக்ஸேட் வித் அர்ஜுன், ஒய் மூவ் டு எக்ஸாக்ட்லி. பிரகாஷ். அட்லீஸ்ட் ஒரு லைன் சொல்லிக்கலாம், அது வெறும் ஒரு பொய் தான் அர்ஜுன், நான் ஜஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது கூட அவ சும்மா சொல்லிருக்கலாம். ஆடு திருடின மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு. இல்ல அந்த மாதிரி ஏதாவது கூட அவ சொல்லிருக்கலாம். வேற ஒண்ணுமே எக்ஸ்பிளனேஷன் தேவையில்ல அப்துல். அவ அது அஃபேர் சொல்லிட்டு வந்து ஒரு டைவர்ஸ்க்கு கேக்குற ஒருத்தி வந்து அதுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணும். ஜஸ்ட் லைக் தட் அவ திருப்பி சேர்ற மாதிரி இருக்க கூடாதுல்ல. அப்போ இல்லைன்னா அந்த கேரக்டருக்கு ஒரு ப்ராப்பர் ஃபினிஷிங் இருக்காது. இப்போ எல்லாரும் இல்ல அவ்வளவுதானே சொல்றாங்க. எனக்கு தெரியாது. பட் ஐ மீன் ஐ ஹேவன்ட் வாட்ச்ட் இட். ஸோ எனக்கு ஜஸ்ட் ஒரு கொஸ்டின். நம்ம எவ்வளவோ தமிழ் சினிமால த கை வுட் பி ஹேவிங் அன் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், பட் அட் த எண்ட் த ஒய்ஃப் வில் ஸ்டில் அக்செப்ட் ஹிம், ரைட்? யா, இங்க அக்செப்ட் பண்றதெல்லாம் பிரச்சனையே இல்ல. அக்செப்டன்ஸ்லாம் எல்லாமே. இது வந்து என்னன்னா ஒரு 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 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் இருக்கிறது தான் ரெஜினாவோட கேரக்டரு. அந்த ரெஜினாக்கெல்லாம் ஒரு வை வச்சிருப்பாங்க, வை ஷீ இஸ் லைக் திஸ்ன்றது. லைக் ஒரு ரெஜினாக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் த்ரிஷாக்கு கொடுக்கலையேன்றது தான். எக்ஸாக்ட்லி. சப்போர்ட்டிங் So ரோல். இந்த affair is supposedly happening before the start of the movie. இன்னும் அப்படி இல்லை. ஈவன் இந்த டைம், அதாவது மூவி வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் காமிச்சிட்டு
இந்த இந்த பர்டிகுலர் டைம்ல இருந்து அப்படியே அதாவது நிகழ்காலத்துக்கு நகரும். அந்த நிகழ்காலத்துல தான் டைவர்ஸே அவங்க கேட்குறாங்க. அது ஏன் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அஃபேர் இருக்குன்றத சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஃப்ளாஷ்பேக்ல அந்த அஃபேர் பத்தி எந்த டீடைல்ஸும் காட்டல. எதுவுமே இல்லை. ஓகே. என்ன காமிச்சிருந்தாங்கன்னா லேக் ஆயிருக்கும். ஏன்னா லேக் ஆகாம போச்சு, அதனாலதான் கொஞ்சம் நல்லா இருந்தது. அவளுக்கு காமிச்சதே அந்த இடமே லேக் தான். அர்ஜுனோட அந்த அவளுக்கு காமிச்சதே கொஞ்சம் லேக் எஸ் ஆச்சு. அதுவே அதெல்லாம் அவ்வளோ டீடைல்டா அவங்க போயிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களோட ஃபிளாஷ்பேக் எல்லாம் தேவையே இல்ல. இல்ல நீங்க இப்ப எனிவே அஜித் வந்து இந்த மாஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்ட்ரோலாம் இல்லைன்றது கான்செப்ட்ல வந்துட்டாரு. இன்னும் 2-3 டிராமா சீனை எடுத்து வச்சு ஒரு ஃபைட்டை கட் டவுன் பண்ணி போயிருந்தாலுமே என்னவாயிருக்கும்? ஒன்றும் பெரிய இது ஆமா. இல்லைல்ல. பாதி கிணறு தாண்டிட்டீங்க, அந்த மீதி கிணறு நான் ஃபைட் பண்ணி தான் தாண்டுவேன். ஏன் அக்கா ஒரு ஆள்கிட்ட சாரி சொன்னேன்னு சொல்லிடுங்க. யார்கிட்ட? அது அவங்களுக்கு தெரியும். இப்படி மொட்டையா சொன்னேன்னா எனக்கும் தெரியல. பட் ஐ எம் கெஸ்ஸிங் தட் பர்சன். ஆமா ஆமா தெரியுது எனக்கு. அது அது அந்த டைம்ல அப்படி நடந்துச்சு, சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. அது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, என்னால சாரி தான் என்னால முடிஞ்சு சொல்ல முடியுது. யோ ஏற்கனவே வந்ததுல இருந்து ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது டாபிக். நாங்க வந்து நீ சாரி வேற லாஃபர், நாங்க வந்து ஆக்சுவலா விடாமுயற்சி பத்தி என்னோட ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட் இங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நேத்து மகிழோட இன்டர்வியூ அவங்களுக்கு தெரியல. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த ஸ்பேஸ ஆரம்பிச்சேன். 2 பேர், நானும் அவங்களுக்கு மட்டும் ஆரம்பிச்ச ஸ்பேஸ். அப்படியே பேசி 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 அது டாபிக் எங்கெல்லாமோ போச்சு. மூவிஸ் ஜென்ரலா டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ கமிங் பேக் டு விடாமுயற்சி அகைன். இல்ல என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம ரொம்ப நேரமா நானும் பாத்துட்டே இருந்தேன். இதுல அப்துல் வேற வந்து உள்ள வந்து அப்துல் ஏன் ஒண்ணுமே வந்தாருன்னா பிகாஸ் நம்ம விடாமுயற்சி பத்தி பேசுறோம், அவன் தலை ஃபேன்ல. ஸோ பேச வந்தாரு. நாங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா லாஃபர்? பாப்பாய் இல்ல கோஸ்ட் பாப்பாய்க்கே டாபிக் தெரியாம என்ன பாப்பாய்? அவருக்கு தெரியும், அவர் ரொம்ப நேரமா இருக்காரு. நான் அவர்கிட்ட தாங்க கேட்டேன் என்ன மேட்ச் என்ன டீம்னு. அவர் என்ன ரிப்ளை போட்டிருக்காருன்னு பாருங்க கீழே. ஓ இப்பதான் பாக்குறேன் கமெண்ட்ஸ். ஓகே ஓகே. நாங்க பேசிட்டு இருந்த விடாமுயற்சி பத்தி தான். அது ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா முடிச்சிருக்கலாமே அப்படின்னுட்டு. ஏன்னா அவங்க அது டச்ட் அஃபேர் அண்ட் டிவோர்ஸ். டிவோர்ஸ் கூட ஓகே, பட் அஃபேர்னு மென்ஷன் பண்ணதுனால நாங்க அது ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி கிளைமேக்ஸ் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு. எஸ்பெஷலி நேற்று அவர் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஆடியன்ஸ் வந்து ஆடியன்ஸை ஸ்பூன் ஃபீட் பண்ண வேண்டாம் பார்க்குறோம் அப்படின்னு. ஸோ அதுதான். கார்த்திக் நீங்க வந்து சொல்றீங்களா? டாபிக்கே மட்டும் இல்ல, நான் வந்து தெரியலன்னு சொன்னேன். நானே படம் பார்க்கலாம், என்ன பேசுறாங்க என்ன கண்டென்ட்னு எனக்கு தெரியல, அதை சொன்னேன். ஓகே ஓகே. இன்னுமே பார்க்கலாம் நீ? அவர் இன்னும் பார்க்கல. தியேட்டர்ல கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறம் போறாராம். ஓயோ என்னையா நீ இப்படி இருக்க, சீக்கிரம் போயா, நல்லா இருக்குதுயா. வந்து கூட்டம் குறையும் விஜய் படம். அப்துல் மாதிரி ஆளு காதுக்கு முன்னாடி வந்துட்டு ஊன்னு கத்திட்டு இருப்பீங்க, டயலாக்கும் கேட்காதீங்க. பாப்ஸ், என் காலில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. போற வழியில படம் மூவிக்கு போறேன், அடிபட்டு காலில் ரத்தம் வந்துட்டு இருக்கு. வந்ததோட தேட்டர்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் 3 மணி நேரம் படத்தை. காலில் தேட்டர் ஃபுல்லா பிளட்டு. அந்த அளவு உட்காந்து படத்தை பார்த்துட்டு வந்தேன்யா. நீ என்னன்னா போக மாட்டேன்ற. இருக்கு ஓகேவா நீ? ஓகேவாக்கா. சரி, வழியிலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன், கத்திட்டு இருக்கேன். வழி ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போனோம். போனதுக்கு அப்புறம் தான். வெறித்தனமான ஃபேனா நீ? ஆமாக்கா. என்னக்கா இப்படி சொல்லிட்ட? இல்ல இல்ல, இதுதான் தவறான செயல். நீ ஒரு ஐடியலை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதோட முதல் கடமை என்னன்னா அந்த ஐடியல் சொல்ற வேர்டை தான் நீ ஃபாலோ பண்ண, ஒரு படத்தை இல்லை. அடிப்பட்டது 8:45. 9 மணிக்கு ஷோ ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனோம்னு செய்வேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுமுங்க அவ்வளோ ஆர்வமா போனது. சரி டக்குன்னு இப்போ மிஸ் ஆயிடக்கூடாதுல்ல. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம்னா டைம் ஆயிரும் அங்கேயே. சரி அதனால முடிச்சுட்டே போவோன்ட்டு போயிட்டேன் ஒரு வழியா.
ஓகே. கார்த்திக் நீங்க பேசுறீங்களா? பேசலாம். நீங்க டைரக்டர் இன்டர்வியூ நேத்து ஃபுல்லா பாத்தீங்களா? நான் பார்த்தேன். ஏன்? அது அவர் சொன்னதே ஃபுல் ஓப்பன் எண்டட் தான். நீங்க உங்களுக்கு ஒரு தோணும் முடிச்சிருக்கலாம்னு. அது வந்து முடிக்காம இருக்கிறதும் கேக்குதா? ஹலோ? கேக்குது. பேசுங்க. அது முடிக்காம இருக்கிறதும் அது ஆடியன்ஸ் பெர்செப்ஷன்ல விட்டாரு அவரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த அந்த அவ சொல்றாங்கல்ல, இந்த அஃபேர் இருக்கிறதே பொய்யா கூட இருக்கலாம். அஃபேர் இருக்குன்னு அவங்க விட்டு டைவர்ஸ் கேட்கறதுக்காக ஒரு பொய்யா கூட இருக்கலாம். அது அந்த தாட் ப்ராசஸ் தான் அவர் வச்சிருக்காரு. கடைசியா கேட்ட சாரி கூட அந்த அஃபேருக்காக சாரி சொல்ற மாதிரியே இருக்கலாம், இல்ல நான் அதை ஒரு பொய் இல்ல. சொல்லிட்டேன் அதுக்காக அந்த சாரின்ற ஆஹா. மாதிரியே இருக்கலாம். அவ வந்து அந்த சாரி அது கிடையாது. அவங்க அது மட்டும் நான் தெளிவா சொல்றேன். அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த சாரி அவங்க ஸ்கிரிப்ட்லயே கிடையாது. ஐம் சாரின்னு த்ரிஷா சொல்லுவா. அது அவளா வந்து அந்த சீன்ல இன்வால்வ் ஆகி சொன்ன சாரி. எடிட்டிங் அப்போ அதை எடுத்துடலாம் பார்த்தாரு. பட் அது என்னன்னா இப்படி கூட இருக்கலாம். அவ வந்து அவ வந்து டைவர்ஸ் அதெல்லாம் கேட்டது வந்து இட் குட் ஹவ் ஹர்ட் ஹிம். சோ அதுக்கு அவ அப்பாலஜைஸ் பண்ற மாதிரி இருக்கலாம் ஃப்ரம் ஹர் எண்ட். ஷீஸ் ஆஸ்கிங் an எக்ஸாக்ட்லி apology. அததான் அங்க So சொல்ல that is வர்றாரு what he தவிர meant. அவர் வந்து ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கல, வெறும் அந்த அஃபேர்னால தான் அந்த சாரி சொன்னான்னு கூட அவர் வந்து ரெண்டு எஸ் பாசிபிலிட்டி வச்சுட்டாரு. அஃபேருக்காக அவ அது சாரி சொல்லல. அது கிளியரா சொன்னாரே அவரு. அஃபேருக்காக she didn't apologize. She shouldn't apologize. That is her right or whatever. But she apologized because she might have hurt him. So அதை அவ ரியலைஸ் பண்ணி அவ சாரி கேக்குறா. அப்படிதான் he said yesterday. But நீங்க சொல்ற அந்த பாயிண்ட், what they as a team have said is they are happily going together. I mean finishing வந்து அப்படிதான். இதுல வந்து டவுட் இல்ல இதுக்கப்புறம் சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு டவுட் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க எண்ட்ல. அதுதான் நான் எப்படி இந்த படத்தை பாக்குறேன்னா, ஒரு சின்ன லாஜிக்கா பாக்குறேன்னா, ரெண்டு சைக்கோபாத்ஸா இருக்காங்க. அவங்க வந்து சொந்த பேரண்ட்ஸே இது பண்ணி இது பண்ற அளவுக்கு சைக்கோபாத்ஸ் இருக்கு அவங்க கிட்டே. ட்ரூ லவ் இருக்கு. ஆனா ஒரு மெச்சூர்டான ரெண்டு பேர்கிட்ட இருக்கும்போது அந்த ட்ரூ லவ்ல பேசி எது வந்தா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த டைரக்டர் சொல்ல வராருன்ற மாதிரி நான் பாக்குறேன். வெரி குட். ஐ லைக் தட். நல்லா இருக்கு. கரெக்ட். அதான் டூ பேரலல்ஸ். அது நான் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆமா கரெக்ட் தான் நீங்க சொல்றது. சைக்கோபாத் இருக்கவன் ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது சொல்றான் அவ அழகுல நான் மயங்கிட்டேன்னு சொல்றான். ஆனா அதே கடைசியில அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் அதே சொல்லுவான். அப்போ அங்க வந்து இது பிசிக்கல் தெரியல அவனுக்கு, அந்த இதுதான் தெரியுது. அது அந்த மாதிரி இருக்கவங்களே அப்படி இருக்கும் போது நம்மலாம் இது பேசி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுதான் அது சொல்ல வர. நான் பாக்குறேன் படத்தையே. நான் 3 times பார்த்தேன். சான்ஸே இல்லை இந்த படம். இதுதான் அஜித் தி பெஸ்ட். எஸ் எனக்கு பிடிச்சது. அண்ட் இது ஆக்சுவலா அவர் சொல்றாரு நேற்று இன்டர்வியூல, இது வந்து ஆக்சுவலா லவ் ஸ்டோரி, ஆக்ஷன் மூவி எல்லாம் கிடையாது. இட்ஸ் a ட்ரூ லவ் ஸ்டோரி. ட்ரூ இல்ல சாரி, பியோர் லவ் ஸ்டோரி. And I think it's been a very long time since we saw Ajit do something like this, la? Yeah, I think after என்னை அறிந்தால், I think so. இல்ல, என்னை அறிந்தால் was still a cop movie, right? ஓ அப்படி சொல்றீங்க. பட் இப்போ பியோர், ஐ மீன் ஹி எனக்குலாம் 2Kல அஜித் படம் எல்லாமே வந்து எனக்கு ரொமான்ஸ் ரிலேட்டட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹிஸ் கண்டுகொண்டேன். யா ஓ மை காட், கண்டுகொண்டேன்லாம் டோன்ட் ஈவன் டாக். அந்த மனோகர் அண்ட் நேத்து கூட அந்த சீன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்ல போய் தேடி. லைக் காதல் கோட்டையிலேருந்தே ஃபேன். காதல் கோட்டை. I love his romance movies. வாலி, oh my god. வாலி நேத்து யாரோ ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அது ஜஸ்ட் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், ஐயோ வேற மாதிரி. அது ட்ரூ. உடனே எல்லாரும் இங்க இது வந்து தலை ஸ்பேஸ் நினைச்சுக்காதீங்க, ஜஸ்ட் பேசுறோம். அதான் கீழ அது என்னடா ஏகே கண்ணி ஃபேன்ஸா இருக்காங்க போல. இல்ல நான் என்ன why Ajit can't do a full fledged romantic movie? நான் யார்கிட்டயோ கேட்டுட்டு இருந்தேன். He should actually, I feel. Yeah. I don't know. I think his fans have become like, or he's a action hero on the madri they imagine him to be, and so a full-fledged romantic role may not sell. இதுவே செல் ஆகல. இதுவே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. They are like they are not happy with no mass elements. ஆமா, நம்மளே ரிவ்யூ பண்ண நல்லா இருக்கு. இதே ஃபேன்ஸையும் போட்டு வச்சு ரிவ்யூ பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம்ல, அவங்களும் நல்லா சொல்லுவாங்க. அனு
எனக்கு தெரிஞ்ச தளபதி அனு ஃபேன் அனுதான். அனுதான் மேல கொடுங்க கேட்கலாம். அனு சொல்லுங்க, உங்களோட இதை ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல. அவ டிஎம்ல ஏதோ போட்டிருக்கா. என்ன சொல்றா? அஜித் ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல என்ன பிரச்சனைனா 2 years வெயிட் பண்ணிட்டு இந்த மாதிரி படத்துக்கு வந்து குட் பேட் அக்லி வந்துட்டு இது வந்திருந்தா கொஞ்சம் இன்னும் சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க அஜித் ஃபேன்ஸ். 2 years வெயிட் பண்ணி செட்டிலான ஒரு படத்துக்கு 2 years வெயிட் பண்ணி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. குட் பேட் அகலின்னு இல்லையா, இது வந்து என்னாச்சுன்னா இவன் வந்து எதுவுமே இன்ட்ரோ இல்லை, எதுவுமே மாஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாததான் ஒரு ஏமாற்றமா இருக்குது. மற்றபடி இவனால அப்படி பார்த்துட்டு இப்போ பார்க்காததுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதனாலதான் ஒரு ஏமாற்றமே தவிர்த்து மற்றபடி படத்தை படமா பார்க்கும்போது ஓகே சூப்பரா தான் இருக்குது படம். ஒரு நல்ல ட்ரீட் தானா. அனு ஆஃப்டர் வாலி உனக்கு இதுதான் பிடிச்சிருக்கா அஜித் படம்? என்ன நீ இப்படி சொல்லிட்ட கமெண்ட்ல? ஆஃப்டர் வாலி சொல்லும் போது சூப்பரானோ இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலையா. கண்டுகொண்டேன்லாம் கொடுக்கலையா? அது வாலிக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா எங்க வந்துட்ட? எது ஃபர்ஸ்ட் வந்தது, வாலியா? வாலி கேம் பிஃபோர் கண்டுகொண்டேன். ஓகே. கண்டுகொண்டேன்ல கூட ஐ ஹர்ட் அவர் வந்து ஆக்சுவலா ஐஸ்வர்யா ராய் கூட தான் ஃபர்ஸ்ட் பேர் அப் ஆனாராம். அப்படியா? இல்ல இப்போ ராஜீவ் மேனன் இன்டர்வியூல he has said no, like lot of actors rejected that Manohar role because they wanted to pair with Aishwarya Rai and not with Tabu. So and Rajiv Menon said no, my story goes like this, so in the role ku இதுதான் இவனும் எனக்கு ஆளுன்னு சொல்லி I think he fixed Ajit afterwards. And Ajit was yeah he was ready. ஆமா எனக்கு அந்த லவ் ஸ்டோரி தான் இன்னுமே பிடிச்சது. லைக் இட் வாஸ் சோ நைஸ். இல்ல you watch Rajiv Menon's interview on Twitter, YouTube, இப்போ அது டைம் கிடைக்கிறப்போ he's got lots of insights and he's just got 3 movies to his credit, but he's like his ideas are very deep and thought provoking. I should watch it sometime. So இது எனக்கு அஜித் தீனாலேருந்தே எனக்கு அஜித்தோட கொஞ்சம் பிடிக்காம போயிடுச்சு. ரெட் எஸ்பெஷலி ரெட் வந்ததுக்கு அப்புறம் ஐ சாட் why is he choosing a different pathங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. அது ஒரு 4-5 படம் ஃப்ளாப் இல்ல, ஃப்ளாப்பான்னு எனக்கு தெரியல. ஐயோ நான் சொல்றது தீனா worked, I think. தீனா was a hit. செம ஹிட். சாங்ஸ் எனக்கு சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் தீனா படம். யுவன் சங்கர் ராஜா தானே? லைலா அந்த படம் வேற மாதிரி. AR முருகதாஸ். ஆமா, he only brought in AR முருகதாஸ். correct. That was the time he was giving chances to all new directors. He only started that, I think, la. I guess. ஆடில எஸ் ஏ சூர்யா, இதுல வந்து தீனால வந்து கரெக்ட் நான் பேசுறாங்க. எல்லாரும் ஒரு ட்ராக்ல போகும்போது கரெக்டா அப்பா அவர் வந்து வேற ட்ராக்ல போவாரு. அதுதான் he does all the time. சரணே வந்து இன்னொரு டைரக்டர் இருந்தாப்புல, நிறைய டைரக்டர் இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த படம் எடுத்தாப்புல கிருஷ்ணன் எடுத்தாப்புல ஒரு டைரக்டர் சுப்பையான், அவரு நிறைய பேர் வந்தாங்க டைரக்டர்லாம். ஓகே. சுப்பையான்னு ஒருத்தர் இருப்பாப்புல, சரவண சுப்பையா. கரெக்ட். 12B எடுத்தாரு அதுக்கப்புறம். கரெக்டா 12B ஒரு இடத்துல எடுத்து ஒரே படம் தான், சிட்டிசன் படம் தான். அவர் படமே எடுக்கல. 2009 ஏதோ படம் எடுத்தாரு, அது ஃபிளாப் ஆயிடுச்சு. என்னங்க எப்படி கேக்குறீங்க அக்கா? ஹிட்டாவா? நான் வந்து 42வது நாளோ 43வது நாளோ டிக்கெட் கிடைச்சு போனேன் அதுக்கு. அப்பதான் வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு சைல்ட்ஹுட்ல எல்லாம் வந்து விஜய் பிடிக்கும். ஏன்னா அந்த இப்பவும் வர பிடிக்கும், பட் அந்த பாட்டுனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது இல்லையா. அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ படம்லாம் சைல்டுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து அட்ராக்டிவ் அவ்வளோ ஆகாது இல்லை, ஏன்னா மாஸ் ஓரியன்ட். பட் இது வந்து அந்த படம் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்னா டிக்கெட் கிடைக்காம எனக்கு ஒரு மாதிரி ஈகோ மாதிரி ஆச்சு. என்ன நமக்கு டிக்கெட்டே கிடைக்கணும் சொல்லி 42வது நாள் ஞாபகம் இருக்கு, 43வது நாள் அப்படின்னு போஸ்ட் ஒட்டிருக்காங்க. அப்பதான் சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி டிக்கெட் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. ஓகே. அதுலதானே அந்த வசுந்தரா தாஸ் வந்தா? மீனா அண்ட் வசுந்தரா தாஸ் அதுவா? அது இல்ல அதுல மீனா கிடையாது. ஆமா மீனா வசுந்தரா தாஸ். பேச விடுங்கப்பா. என்னப்பா எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, எனக்கு அந்த லவ் போர்ஷன்ஸ் ரொமான்டிக் அதெல்லாம் வந்து எனக்கு வாலியில பார்த்த மாதிரி தான் இருந்தது.
அஜித். அப்படி அதுக்கப்புறம் சொல்ற. கிளைமேக்ஸ் கூட அப்படிதான் இருந்தது. ஆமா. நான் நினைச்சேன் நீ மத்தபடி சொல்ற வாலிக்கு அப்புறம் இப்பதான் உனக்கு அஜித்தோட படம் பிடிக்குது. எனக்கு இல்ல, எனக்கு அதுல பார்த்தா அஜித் மாதிரி இருந்தது கொஞ்சம். அதுவும் இல்ல நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே, யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க லவ் படம் பண்ணணும்னு. எப்பயுமே ஸ்டார்டிங் எல்லாரும் கரியர் ஸ்டார்ட் பண்ண லவ் படத்துல ஆரம்பிப்பாங்க. தென் வந்து அது முடியறப்ப எல்லாருமே வந்து மாஸ் ஹீரோவா மாறுவாங்க. மாஸ் ஹீரோவா மாறினா இங்க லவ் படத்துக்கு வேல்யூ இருக்காது ரொம்ப நாளா. அது இங்க நிதர்சனம் தான். நீங்க மாச கமர்ஷியலுக்குள்ள போனா மட்டும்தான் நீங்க செஷன் ஆக முடியுங்க. அது கொஞ்சம் பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. என்ன சொல்றீங்க? மாஸ் ஹீரோவா கண்டென்ட் ஓரியன்டடா லவ் படம்னு ஒண்ணு இருக்குல்ல, நீ லவ் படம் ஒரு கட்டத்துக்கு மேல பண்ண முடியாது பாப்பா. இப்ப சிவகார்த்திகை லவ் படம் பண்ண ஏத்துக்க போறாங்க. நீங்க ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணணும்னா உங்களுக்கு கமர்ஷியல் படம் தான் செட் பண்ணுவாங்க. மம்முட்டி மாஸ் ஹீரோவா நடிக்கலையா? மம்முட்டி மாஸ் ஹீரோ பாப்பா நடிச்சிருக்காரு நீ இல்லையா? தமிழ் சினிமாவையும் மலையாள சினிமாவையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்கா? இது டிஃபரெண்ட். ரெண்டுத்துக்கும் வேற இது இருக்கு. இங்க ரஜினின்னு ஒரு ஆளுமை வந்து கமர்ஷியல வந்து பயங்கரமா தூக்கி வச்சுட்டு போயிட்டாப்புல. அப்படின்றப்ப அந்த பாத்துல ஃபாலோ பண்ணதான் செய்வாங்க. அதான் நம்ம ஆடியன்ஸ் அப்படி மைண்ட் செட்ல தான் இருக்கும்ல. அதுக்கு காரணம் இங்க வழியா ஸ்டார்டிங்ல வந்து ரொமான்ஸ்லாம் பார்த்தோம், அது ஓகே செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்க ஹீரோவா மாசா காமிக்கும் போது மாஸ்ல பார்த்து மாஸ்லயே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அவர் வந்து சேஞ்ச் ஆகும் போது அது வந்து யாருக்குமே செட் ஆகாது. அதுதான் யாரும் அதை மென்ஷன் பண்ண ஆதித் சொன்னாதான். இப்ப சடனா அவர் வந்து இல்ல மாஸ் போறோம், இந்த நார்மலா இருக்கிற மூவிஸும் பண்ணலாம்னு நினைக்கும் போதுதான் அது ஃபேன்ஸ்க்கு அக்செப்ட் பண்றது கஷ்டமா இருக்கு. நல்லா ஞாபகம் இருக்கு. 1987ல மனிதனும் இதுவும் கிளாஸ் நினைக்கிறேன். எவ்வளவு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர் இங்க இருக்க பெரிய பெரிய ரஜினி ஃபேன்ஸ்லாம். 1987 சம்திங் 88 நினைக்கிறேன். அந்த இந்த படம் மனிதமும் பிளஸ் வந்து இந்த படமும் கிளாஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பேர் என்ன, கமல் நாயகனும். நாயகன் அவ்வளவு பண்ணல, மனிதன் நல்லா பண்ணுச்சு. அது காரணம் மனிதன் கமர்ஷியல் படம். நாயகன் வந்து ஒரு மாதிரி கல்ட் படம். நாயகன்லாம் 80ஸ்லயே வந்துச்சா? நான் 90ஸ்ல. ஆமா, கண்டென்ட் வைஸ் பார்த்தா நாயகன்லாம் பெட்டர், ஃபார் பெட்டர் தென் இது மனிதன். ஆனா வந்து கலெக்ஷன் வைஸா மனிதன் தான் தூக்கிச்சு அந்த இடத்துல, அந்த டைம்ல. அதான் சொல்றேன், இங்க கண்டென்ட் படம் பண்ணலாம், அது ஒரு லிமிட் இருக்கு. அதை தாண்டி பண்ணா வேலைக்கு ஆகாது. கமர்ஷியல் படம் தான் இங்க பேசும். இல்ல இது மாதிரி அந்த ரஜினி படம் என்ன, ஐயோ கார்த்திக் சுப்ராஜ் பேட்டை. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொமான்ஸ், செகண்ட் ஹாஃப் ஆக்ஷன் வேணா பண்ணிடலாம். நல்லா இருந்துச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அதுதான் இதுலயும் ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இது வெறும் 10 காமன் நேரம் தான் இருக்கும்க்கா. அந்த இது மட்டும் தான் மாத்தி காமிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அவ்வளோலாம் நிறையலாம் இருக்காது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதுக்கப்புறம் தான் அப்படியே லைன் அப்படியே சூடு பிடிக்கும். அப்படியே போய் இன்டர்வல் அப்படியே ஃபயரா முடியும். அப்படியே அந்த கண்டினியூஸ் செகண்ட் ஹாஃப் உள்ள அப்படியே ஃபயரா தான் இருக்கும். அப்படியே நீ பார்த்தாம எனக்கு அந்த கார் ஆக்ஷன் ரொம்ப பிடிச்சது. ஐயோ வேற மாதிரி. அந்த பையனும் நல்லா பண்ணிருந்தான். அந்த வில்ல, அந்த பேரு ஆரவ். எனக்கு அர்ணவ்னே வருது. வேற ஒருத்தன் ஆரவ் வந்து நல்லா இது. ஆனா அவங்க சொல்லும்போதுதான் ஒரு மாதிரி இருந்தது. பட் சொல்லுவாங்க அவன் அந்த மாதிரி ஒண்ணு பண்றான். அது வந்து ஒரு டைலாக் வந்துச்சுன்னா என்ன இவ்வளவு சட்டலா இருக்காரு அஜித் அப்படின்ற நீ அப்படி சொல்ற. நீ வந்து இப்ப ரோட்ல போற அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஃபேமிலியோட இருக்கும்போது தேவையில்லாம எல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. நீ அந்த ஆங்கிளையே யோசிக்க மாட்டேங்கிற. நீ அஜித் மாஸ் ஹீரோன்னே யோசிக்கிற. அத உடைக்க சொல்லல. அந்த மாதிரி நான் இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் அப்படிதான் யோசிச்சேன். இருந்தாலும் அவ்வளோ வந்து சைலண்டா அதை ஏன் அப்படி கொடுத்தாங்கன்றது ஒரு இதுவா இருந்தது எனக்கு. அவர் அந்த மாதிரி பண்ணிருக்கலாமா இல்ல சொல்லும் போது தியேட்டர்ல ஆரவ திட்டினாங்க எல்லாரும். பாவம், ஆனா நல்லாதான் இருந்தது. இல்ல எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கணும். இந்த சின்ன ஆக்டர் பெரிய ஆக்டர் எல்லாம் கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி அதை காமிச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தான். எனக்கு அருண் விஜய் தான் ஞாபகம் வரும் போல டக்குன்னு. அருண் விஜயா? ஏன்? ஆமா, விக்டர்ல என்ன இருந்தாலும் வந்து பவர் பெஸ்ட் நல்ல நெகட்டிவ் ரோல். அந்த மாதிரி ஆப்போசிட்ல ஒரு நல்லா ஸ்கோர் பண்ற ஆள் இருந்தாங்கன்னா, இல்ல எனக்கு அஜித் வேணா அந்த ஆப்போசிட்ல நல்லா ஸ்கோர் பண்ற ஆள் இருந்தா என்னங்கன்னா சார் சூப்பரா நிப்பா போல, தூக்கி சாப்பிட்டுருவா போல. அந்த மாதிரி யாருன்னா ஒரு தப்பு தரணும் கூட இருந்து.
ஆனா அருண் ஜெயிக்காம விஜய் யாரும் மாட்டல. யாருமே எல்லாருமே விக்டர்னு அவனை வந்து இதாதான் பண்ணாங்க. அந்த மாதிரி ப்ராப்பரா யாரும் மாட்டல. எஸ்.ஜே. சூர்யா மாதிரியும் விஜய் சேதுபதி மாதிரியும் அந்த மாதிரி யாரும் மாட்டினாங்கன்னா சூப்பரா இருக்கும் படத்துல. ஆமா, அதான் வில்லன் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா நல்லா பண்றாங்களோ அப்பதான் அந்த ஹீரோ ஷைன் ஆக முடியும். அது கரெக்ட் தான். ஆனா அர்ஜுனை விட ஆர்வம் நல்லா பண்ணோம். அர்ஜுனை விட சூப்பரா இருந்துச்சு. ஆர்வம் நல்லா பண்ணோம். வன்மத்தை கக்கிட்டான். வன்மத்திலேயோ அர்ஜுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப இளமை அவன் வந்து அர்ஜுன்லாம் இந்த பேர் மான்ஸ்டர். அவனெல்லாம் அவன்லாம் ஆக்டிங்லாம் அந்த மாதிரி ஆளு. அவனுக்கு ஈக்குவலா டஃப் கொடுத்தான்ல, அதை சொல்ல வரேன். ஆனா அன்னைக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டாங்க. அந்த யாரு அந்த எனக்கு எந்த சேனல் பேரு தெரியல. அவங்க எப்பவுமே வன்மம் ட்வீட்ஸ் போடுவாங்களே, அந்த மங்காத்தாவோட அந்த கிளிப் அஜித்தோட ட்வீட் போட்டிருந்தாங்க. அதான் யோசிச்சேன், விடாமுயற்சி பார்த்துட்டு இப்போ பாக்குற நம்ம அந்த அஜித்தும் அந்த மங்காத்தால பண்ண அஜித்தும் வாட் அ கான்ட்ராஸ்ட் இல்ல. அது டெரிஃபிக். என்ன அனு ஜனநாயகம் எப்படி இருக்கும் இப்பவே சொல்லுங்க ரிவ்யூ. அடுத்து வந்ததுக்கு அப்புறம் என்னது எங்க இருப்பீங்கன்னு தெரியும். விஜய் மூவி ஜனநாயகம். அதுதான் லாஸ்ட் மூவியா? ஆமா, ஜனநாயகன்டா பைத்தியம். அது ஜனநாயகன் சரி ஏதாவது ஒண்ணு. அந்த செயலாம் நமக்கு தெரியாது. நம்ம வந்து தலை யாரு டைரக்டர்? ஹெச்வினோத். ஓ, துணிவு எடுத்தாரே அவரா? ஓ, என்ன அனு இருக்கீங்க சொல்லுங்க, கேட்ட கேள்விக்கு. அவன் என்னடா சொல்லுவா? என்னமோ அவ ஷூட்டிங்கா போயிட்டு வரா டெய்லி. எனக்கு அனு கோச்சிக்காதீங்க. நான் பாக்குறப்ப எனக்கு வந்து அந்த இந்த படம் வச்சுல இருக்கு இப்போ ரீசெண்டா இவருக்கு அப்படிங்களா அந்த போஸ்ட் அந்த போஸ்ட் அப்படி வன்மத்தில் இல்லைங்க. அந்த போஸ்ட் பாக்குறப்ப சேர்ந்து தெரிஞ்சுங்க எனக்கு. அதை வன்மலாம் இல்லைங்க. நீங்க வரீங்க லாஸ்ட் மூவி நான் எப்படி இருந்தாலும் பாப்பேன். நல்லாவே இல்ல பாப்பேன். என்னடா வந்து நின்னாலுமே அனு பாப்பா. அனு வந்து பாப்பேன். சும்மா ஓவரா பண்றேன். சின்ன வயசுல இருந்து விஜய் ஃபேன். விஜய் வந்து வேற லெவல் ஆக்டிங். அவனோட ஆக்டிங்லாம் நான் ஃபேன். சரி சரி, நல்லா உருட்டு, இதே உருட்டு பிக் பாஸ் மாதிரியே. கலாய்கிறேன்னு தெரிஞ்சு ஓப்பனா கலாய்க்கிறா. அவனுங்க வந்து வன்மத்தை திருப்புறானுங்க என் மேல. நான் அனுகிட்ட நார்மலா தான் பேசிட்டு இருக்கேன். அனு எப்படி இருக்கீங்க, பேசி ரொம்ப நாள் ஆகுது. அதெல்லாம் நீங்க டிஎம்ல வச்சுக்கோங்க. இங்க 56 people are listening. 15 அதர் லிசனர் வர இங்க உட்கார்ந்து எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? டிஎம்ஏ பண்றது இல்ல. ஏங்க நான் இப்பதான் ரொம்ப நாள் வந்திருக்காங்க கேட்கலாம். இது இருக்காது ரைட்டு. நாம இதான் அனு நீ பாத்துட்டல விடாமுயற்சி? நான் பார்த்தேன். ஏன் இழுக்கற? நான் தியேட்டர்ல பார்க்கல. ஓ, அதனால இழுக்கற. நான் ஒரு ஆரியா பார்த்தேன். சரி, நீ பாரு. தமிழ் ரகசிய கை. ஆமாடா அப்துல். இது ப்ராப்பர் அனில் அப்துல். அதெல்லாம் வார்த்தை விடாத மதனே, அதெல்லாம் சொல்லாத விடு. எனக்கு பிடிச்சது விடாமுயற்சி. ஓடிடில எப்ப வரும் பாக்குறேன், பாக்குறதுக்கு ஒன் மோர் டைம். சார் கோட் எங்க பாத்தீங்க அப்துல் சார்? எதுவுமே சொல்லப்பா. எப்பா இது என் அக்கா ஸ்பேஸ். சொல்ல மாட்டாவ. அதெல்லாம் எதுவும் தேவையே இல்லை இப்போ. அப்படி பார்த்தா நான் கோட்டு நான் பார்க்கவே இல்லை. அப்போ அது நான் பரவாயில்ல அக்கா. பாப்போம்டா அஜித்ல. எனது விஜய் ஃபேன்ஸாவது அஜித் படத்தை பாப்போம். நீங்க எல்லாம் எல்லாரும் இப்படிதான். யாரும் அவனோட படத்தை நான் மாஸ்டர் பார்த்தேன், நான் வாரிசு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வாரிசு எல்லாம் பாத்துருக்கீங்க, கோட் பாத்துருக்கலாம். அது வந்து யாரோ என்கிட்ட சொன்னாங்க, அத பாக்காதேன்னு நீங்க யாரோ என்கிட்ட சொன்னாங்க. உங்களுக்கு ஏன் பிடிக்கல அந்த த்ரிஷா? கோட்ல இல்ல, சாரி இதுதானே பாக்கல நீங்க. நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் த்ரிஷான்ட்டு இந்த விடாமுயற்சியால.
த்ரிஷா இருந்தா அக்கா தான் பாத்துருப்பாங்களே. நான் அதுக்காக பார்க்காமலாம் இல்ல, நீ வேற. ஆஹ் யாரும் இங்க சொன்னாங்க அனு என்கிட்ட, அதனால நான் பார்க்கல. லியோ தான் நீங்க பாக்கல? லியோ பாக்கல? இல்ல அதையும் பார்த்துட்டேன். மனச கல்லாக்கி பார்த்துட்டேன். பரவாயில்ல. கரெக்டா அந்த டைம் அங்க வரும்போது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். சரி. பட் நான் எனக்கு விடாமுயற்சி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா சொல்லிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. நிறைய பேர் எனக்கும் டிஎம் பண்ணாங்க, இங்க தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி ஏன் அவங்க அதை ப்ராப்பர் க்ளோஷர் கொடுக்கல அப்படின்னு. ஸோ அதைத்தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். வேற ஏதாவது டாபிக் இருக்குன்னா பேசுங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க கீழே. எவ்ரிபடி ஹலோ. இவங்கெல்லாம் பாப்பாய், அப்துல், மதன், லாஃப் இருக்காங்க. என்னமா அதான் நீங்க ஒரு ஆள் போதாதாங்க எங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்கு, அவனும் போதுமே அப்புறம் என்ன. நானுதானே கரெக்ட் தான். என்ன ஆளான கூட்டுவாங்க வேற யாரையும். எங்க அக்கா போதும், திருப்தி போதுங்க, வேற யாரும் பேச மாட்டாங்க. இப்படியே ஏத்தி விடுறா என்ன, நான் பாட்டுக்கு ஓரமா எங்கேயோ சிவனேன்னு இருக்கேன். அதான் பிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சா கடவுளே. எப்படி இருந்த சகல ஒரு காலத்துல 20 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோம் அதான். அந்த மாதிரினா ஐயோ. அக்கா பேசவே மாட்டிருக்காங்க. ஒரு அக்கா ஸ்மிதா பிஸியா நீங்க? ஒரு few minutes நான் வரேன். ஓகே. இன்னும் போக மாட்டாங்க போலயே. பாப்போய், ஏதாவது டாபிக் இருந்தா சொல்லுங்க. என்ன பாப்போய் கேக்கல? பாட்டு பாடுங்க. படிச்சிட்டு இருக்காரு. அவர் லஞ்ச் சாப்பிட்டு. ஒரு நிமிஷம் அவரு பாப்பா கேக்குதா? பாப்பாய் மாஃபியா வர்சஸ் வில்லேஜ் கேம் இப்பதான் விளையாடிட்டு இருக்கியா பாப்பாய்? கேக்குது. மாஃபியா வில்லேஜஸ் கேம் விளையாடுறீங்களா? இப்பதான் அந்த கேம் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஆமா. அந்த கேம்லாம் 2020 கோவிட் டைம்ல கிளப் ஹவுஸ்ல போட்டு அடி அடிச்சு அந்த கேம் ஒழிச்சு விட்டானுங்க. பாரு விளையாட கூட இல்ல. நிம்மதியா விளையாடுறேன். இப்போ வந்து அந்த கேம் எடுத்து விளையாடிட்டு இருக்கீங்க. எத்தனை வேர்ல்டு கப் வச்சிருக்கு அதுல? நிம்மதியா அது ஒரு கேம் விளையாடுறேன், அதுவும் பொறுக்கல உனக்கு இப்போ இல்லையா? அந்த கேமால சண்டை கொஞ்சம் வரும், உசாரா இருந்தா நல்லா இருக்கு. நான் அப்படி நீங்க அவரை கலாய்க்கிறீங்க. அப்படி பார்த்தா நான்லாம் 2 நாளா லிஸ்னர்ல உட்கார்ந்து அந்த கேமை புரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். இன்னும் புரிய மாட்டேங்குது ஃபுல்லா எனக்கு. நீங்க வேற. இல்ல அது புரியாது, ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிட்டு. புரிஞ்சுக்கிட்டு அந்த கேம் விளையாட போனா சண்டை வரும் உங்களுக்குள்ளாரே. அடிச்சுட்டீங்கன்னா அதான் கரெக்ட். நல்லாதான் இருக்கு. ஆமா, சின்ன கான்செப்ட் வர மாதிரி தான் இருக்கு அந்த கேம். ஏன்னா ஒரு நிமிஷம் இல்ல போன சீசன் வந்து பிக் பாஸ் முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த கேம் விளையாடுனாங்க சில பேர்லாம். அடிச்சுக்கிட்டாங்க, அப்படி அடிச்சுக்கிட்டாங்க இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம். கேம்ல மாஃபியா விளையாடுறீங்களா கேம்? ஆனா அதுக்கு ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வேணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எங்கேயோ நம்ம சும்மா வேலை பார்த்து டைம் பாஸ்க்கு இந்த கேம் விளையாட முடியாது. அதான் பாப்பா நீங்க பரவாயில்ல. அந்த கேமுக்கு சிஸ்டம்ல ஏதோ இதெல்லாம் ரெடி பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கொண்டு வந்தாங்க தெரியுமா எங்க ட்விட்டர்ல. நாங்க சீசன் முடிஞ்சது 100 ரூபா தான் ஆடணும். அந்த கேம் தான் ஆடணும், வேற எந்த கேமும் எங்களுக்கு தெரியாது. அதுதான் உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம். ஃபன்னா இருக்கும். நீ நல்லா ஊத்து விடா. அதான் உருட்டோம். அதுவா உருட்ட போகுது, எதுக்குடா நான் உருட்டணும்? அக்கா நல்லா பாடுவாங்க. எதுக்காக ஊட்ட போகுதுன்னு தெரியடா. சும்மா இருடா, என் அக்கா பாட்டு கேக்குறேன். அக்கா பாட்டி ரொம்ப நாள் ஆகுதுல்ல அக்கா, ஒரு பாட்டு. ஆமா, இப்போ 46 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியில் நான் நீ தான் இருப்போம் இங்க ஸ்பேஸ்ல. நான் பாட ஆரம்பிச்சேன்னா ஏங்க என்ன இவ்வளவு நெகட்டிவிட்டி? அப்பா நீங்க உங்களோட திறமையை பத்தி நீங்களே எப்படி சொன்னா எப்படி? இன்னும் லிசனர் அதிகமா தான் வருவாங்க, தவிர கம்மியாக மாட்டாங்கக்கா.
சும்மா இருடா, நீ வேற. அதர் லிசனர்ஸ் வேற 11 மெம்பர்ஸ். விண்டேஜ் திருத்தியை பாத்துருக்கீங்களா யாராவது? ஏய் விண்டேஜ் திருப்பி, ஐயோ சும்மா இருடா நீ வேற. ஐயோ 1990 1990 6 7 உங்களை விட ஒரு வயசு கம்மி எனக்கு பாப்ஸ். ஓகே, அப்ப கரெக்டா அது இருக்கும். 17. ஓகே ஓகே ஆமா ஆமா. என் அனுவே நல்லா பாடுவாங்களா, அவங்களே பாட சொல்லலாம். அனுவும் மாட்டி விடுவோம். உங்களைதான் பாட சொல்றேன், நீ பாடேண்டா நீ ஒரு பாட்டு. பாடுறா அப்துல். நான் என்னைக்கு இதுதான் எப்பவும் பண்றது, நான் என்னைக்கு பாடி இருக்கேன். என்னைக்கு பாடல நீ, நான் சொல்லவா, எடுத்து விடவா? அதுவும் வந்து டூயட் தான் பாடுவான். தான் பாடுவான் அவன். ஐயோ அதெல்லாம் ஒரு காலம். ஆமாக்கா, பக்கத்துலதான் இருக்குது, டூயட் பாடுற பொண்ணு பக்கத்துலதான் இருக்குது. ஓ எந்த பொண்ணுடா? அவன் வைஃப் டி, நீ வேற எந்த பொண்ணு. அப்பப்போ உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னே மறந்து போகுது அப்துல். அப்துல் ஆமாடா, மறந்துட்டேன். சாரி. அதான் முடிஞ்சு 1 வருஷமே ஆக போகுது. என்னன்னா மறந்துட்டீங்களா? என்ன பண்ண போறீங்க February 14th? ஓ 14th தான் உனக்கு கல்யாணம் ஆச்சா? ஆமாக்கா. சூப்பர். போகணும்க்கா, வெளியே போகணும். நைஸ். என்ஜாய் பண்ணுங்க. திரும்பியும் விடாமுயற்சி மூவி கூட்டிட்டு போறியா? இல்ல நான் தாங்க போனேன், இன்னும் அது பார்க்கவே இல்லை. நான் தான் தனியா. ஆமா, கூட்டு போனோம். அது ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் போனோம். ஏன்னா கத்திட்டே இருப்பானுங்க, ஒன்னும் புரியாது, கூட்டமா இருக்கும், ஃப்ரீ ஆயிட்டு போவோம். நிஜமாவே இன்னும் ஹவுஸ்ஃபுல் தானா இல்ல வந்து கம்மி ஆயிடுச்சா வர படம் பார்க்க வரவங்க? இந்த படத்துக்கு விடாமுயற்சிக்கு கேக்குறேன். அதான் கம்மி ஆயிடுச்சு. திங்கக்கிழமை ஒர்க்கிங் டே இல்ல, ஈவினிங் மேல ஃபுல்லா இருக்கும். ஓகே என்னது ஓகே? பாப்ஸ் பாப்பாய் பாட வரல, அவரையும் பாட சொல்லு. அதான் பாட மாட்டேங்க, அவன் மாடிட்டு. எனக்கு தெரியாது, உனக்கு எப்படி தெரியும் அனு? தெரியுமா? ஏதோ சிங்கிங் ஸ்பேஸ்ல அவரும் இருந்தாருல்ல, அதுல பாடிட்டு தானே இருந்தாரு அவரும். ஏதோ ஒரு பாட்டு பாடுறாரு. போற ஸ்பேஸ்ல தான் இருப்பாரு, நீ நினைக்கிற மாதிரி பாடுறது இருக்க மாட்டாரு. அந்த மியூசிக் ஸ்பேஸ் எல்லாம் போகும்ல, அதுல உட்காந்துட்டு இருப்பாரு தலைவர். உட்காந்து அந்த பாட்டு போடுங்க இந்த பாட்டு போடுங்கன்ட்டு ஃபன் பண்ணி வைப் பண்றாரு. பாப்பாய் அது சரி. ஒரு கமெண்ட் பண்றேன் பாரு. நெக்ஸ்ட் என்ன மூவி வருது? கார்த்தி வித்துட்டி. கார்த்தி, ஐயோ அப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்னே எனக்கு மறந்தே போச்சு. நீ வேற. அவரோடது ஏதோ வருது இப்போ, அது என்ன படம்? வா வாத்தியாரே வா. எங்க பொன்னியின் செல்வன் பார்த்ததுக்கு அப்புறம் வேற எந்த படம் அப்படியே அதை என்ன பிரச்சனை? இப்ப திருப்பதி போயிருக்காரு. என்னமா? இப்ப திருப்பதி போயிருக்காருல அவரு. எனக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. அவன் திருப்பதி போயிருக்காரு, எனக்கு தெரியாதுமா. எதுக்கு எதுக்கு கேக்குறேன் பாத்தி லூசு. இப்ப வா வாத்தியாரே தானே வருது. ஓ இன்ட்ரெஸ்ட். வா வாத்தியாரே தெரியல, எனக்கு தெரியல. கைதி 2, அதுக்கப்புறம் சர்தார் 2 அதுதான் சொல்லிட்டு இருந்தாரு. வா வாத்தியாரேன்னு படம் வருது. வா வாத்தியாரே ஷூட்டிங்லாம் முடிச்சாங்க. வா வாத்தியாரே முடிச்சுதா தெரியல. கைதி 2 ஐ அம் வெயிட்டிங் ஃபார் கைதி 2. ஓகே, தில்லி தான். ஊதுகம் டைரக்டர் தான். வா வாத்தியாரே நலன் நடிக்கிறார். நலன் தான். ஐயோ வா வாத்தியாரே தான். வா வாத்தியாரே அடுத்து வந்து சர்தார் 2, அடுத்து தமிழ்ல ஒரு டைரக்டர் இருந்தாங்க. இந்த படம் தானா கலந்து அவர் படம். தென் தான் வந்து கைதி 2. இந்த 3 படம் இருக்கு. முடிச்சதுக்கு அப்புறம் கைதி 2 வெயிட்டா இருக்கும்.
Kriti, just telling you, I don't know if you knew this. For 96, Karthi was the first choice. I don't know if you knew this. Just to miss it. எங்களுக்கு ஏன் இல்ல அது ஒரு சீக்ரெட். அதனால இப்போ நீங்க தான் அந்த ஸ்பேஸ்ல இருக்கீங்களா இல்ல அந்த வேற ஐடியா தமிழ் பீட்ஸ் கோஹோஸ்ட்? வேற ஐடி இவருதான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் தான் அங்க இருப்பாரு. ஃபேக் ஐடி தான் யாருன்னே தெரியல. பாவம் பாப்ஸ் புண்படுத்திட்டே இருக்கீங்களா? ஐயோ அது ரிப்போர்ட் எடுக்க முடியா பாப்ஸு? நானும் எத்தனை வாட்டியே அடிக்கிறேன், போக மாட்டேங்க அந்த ஐடி. திருப்பி வந்துட்டு அதே ஐடி இன்னொருத்தர் வந்துருச்சு. அது வன்மத்தக்க கதை இருந்துட்டு போட்டோம். நான் என்ன அத்தாரிட்டியா பாப்பாய்க்கு? நானே ஒரு வகையில பார்த்தா ஃபேக் ஐடி தான். எனக்குலாம் அர்த்தம்பா பாப்ஸ் எல்லாம் போடுறீங்க, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஓபன் பண்ணி விடுங்கயா. உனக்கெல்லாம் நீயே வன்மத்தை தான் கட்டிட்டு இருக்க. உனக்கு ஃபேக் ஐடி வேற ஓபன் பண்ணி தனியா ஒரு வன்மத்தை கட்டணுமா? நீ கத்துறதே போதாதா? அதான் கரெக்ட். கக்கிட்டான் இவன் கக்கிட்டான், இவன் சான்ஸ் வன்மத்தை கக்கிட்டான். எனக்கு எப்பவுமே ஒரு டவுட். இப்போ உன் ஒய்ஃபோட அக்கவுண்ட்ல இருந்து நீ தான் கீழே எல்லா கமெண்ட்டும் போடுறியா அவ தான் போடுறாளா? நான் எப்பவுமே உங்களை கேட்கணும்னு நினைப்பேன். இல்லக்கா திவ்யான ஐடி இருக்குல்ல, அதுல இருந்து அவதான் யூஸ் பண்ணுவான். இது என் ஐடி. ஓகே